வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மள நிறைய பேருக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்காது. அதுவும் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சான்ஸே இல்ல. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா காலையில சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன் இப்படி நம்மளை எந்திரிக்க சொல்றாங்க? அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள முழிக்க சொல்றாங்களேன்னு நமக்கு கோபம் தான் வந்திருக்கும். ஆனா அது எதனாலன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் காலையில 6 மணிக்கு எந்திரிப்பாங்க, ஒரு சிலர் அசதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, ஒரு சிலர் இன்னைக்கு விடுமுறை நாள் தானேன்னு சொல்லிட்டு 10-11 மணிக்கெல்லாம் கூட எந்திரிப்பாங்க. இரவு நேரத்துல பணிபுரியறவங்க கண்டிப்பா அதிகாலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா காலையில 3:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் தான் கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் காலையில 3:30 மணிக்கு இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற சில விஷயங்களால நமக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்குமா? பல ஆயிரம் ஆண்டுகளாகிய பல யுகங்களா மானிட பிறவிகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த அதிகாலை கண்விழிப்ப அவங்களோட உயிர் மூச்சா நினைச்சு அதை முறைப்படி கடைபிடிச்சு வந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த கலியுகத்துல நவீன வாழ்க்கையின் இறைச்சல்ல நம்ம மறந்து போன ஒரு அற்புத தருணம் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல தான் தேவர்களும் முன்னோர்களும் நம்ம வீட்டை நோக்கி வராங்க. அப்பொழுது விழித்திருந்த அவர்களை மனதால் நினைத்து வழிபட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படியே பலிக்குமா? சராசரியா ஒரு மனுஷன் காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்படின்னு பல சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்களும் இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்விழிப்பதன் மூலமா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதீத பலன்களும் எண்ணற்ற அதிசயங்களும் நடக்கும்னு, நம்ம என்ன கேடுறோமோ அதை அப்படியே இந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கும்னு பல புராண நூல்களிலும் ஆயுர்வேத புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? முறைப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்விழிப்பது எப்படி? பிரம்ம முகூர்த்தத்தில் கண்விழிப்பதன் மூலமா என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய பிரம்ம முகூர்த்த நேரத்தோட உண்மை ரகசியம் என்ன? ஏன் நம்மளால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க முடியல அப்படிங்கிறதையும், இந்த காலை நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க அதிகாலையில எத்தனை மணிக்கு கண் விழிப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகம் இன்னும் ஆழமான உறக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரம். நகரம் அமைதியா உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். பறவைகள் கூட கண் விழிக்காத அந்த நேரத்துல ஒரு சிலர் மட்டும் ஏன் கண் விழித்திருக்காங்க தெரியுமா? அவங்க ஏன் மத்தவங்கள போல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கல தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த உலகத்துல பலருக்கும் கிடைக்காத ஒரு தெளிவும் அமைதியும் வெற்றியும் கைவசமாகுது? வெறும் அதிகாலையில எந்திரிக்கிறதுல இருக்கிற ரகசியமா, இல்ல இதை விட ஆழமான ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி ஏதானது ஒழிஞ்சிருக்கான்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மிகவும் வெற்றிகரமானவங்க, ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்க, ஆழ்ந்த மனசிந்தனையோடு இருக்கிற பல பேரு அதிகாலையில எந்திரிக்கிறாங்கன்னு வெறும் அதிக நேரம் கிடைப்பது மட்டும் காரணம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. அதுதான் பிரம்ம முகூர்த்த ரகசியம். இது சிருஷ்டியின் கடவுளான பிரம்மா கூட தொடர்புடையது. அதாவது படைப்பின் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இரவில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் எழுவதே மறுபிறவிதான். அதனால ஒவ்வொரு நாளும் காலையில மறுபிறவி பெறுவதை சிருஷ்டியின் படைத்தல் தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மதேவர். அதனால இவரோட பேரால விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கக்கூடியது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி தேவியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்துக் கொண்டிருக்கார். ரிக்வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உஷத் என்னும் ஒரு அழகிய பெண் தேவதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேவதை தோன்றிய பிறகே சூரிய தேவன் உதயமாவாராம். இதனாலேயே விடியற்காலை பொழுதை உஷத்தர் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவதை செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குறித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமா சொல்லப்படுது. இதனாலதான் அதிகாலை நேரத்துல நீரும் வெதுவெதுப்பா இருக்குமா. நம்மளோட நாளை, நம்மளோட வாழ்க்கைய நம்மளே புதுசா படைக்க தொடங்குற ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல 33 முக்கோடி தேவர்களும் சிவன், விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானமண்டலத்துல சஞ்சரிக்கிறதாக ஐதீகம். இந்த நேரத்துல கண்டிப்பா தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்யணும். இந்த நேரத்துல வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதா கூறப்பட்டிருக்கு. அது உங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாவே நம்மளோட உடம்பானது இந்த உலகத்தோட பகல் மற்றும் இரவோட சுழற்சியில தான் இணைக்கப்பட்டிருக்கும்.
பகல் நேரத்துல நமக்கு சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே கிடைக்கும். அதனாலேயே நம்ம கிட்ட இருக்கிற உறுப்புகளும் ஹார்மோன்களும் பகல் நேரத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படும். அதே மாதிரி தான் இரவு நேரத்திலையும் நிலவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகளை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துல அதுக்கு ஏத்த மாதிரியான ஹார்மோன்களையும் நம்மளோட உடல் உறுப்புகளையும் சரி செய்யும். இப்படி இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரமான சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறப்போ நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட மனசுக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கும் தேவையான எல்லா சக்திகளுமே நமக்கு முழுமையா கிடைக்குது. இப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மூலமாவும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் சூரியன், சந்திரன், வளிமண்டலம்னு இப்படி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் தன்னுடைய ஆற்றல்களையும் சக்திகளையும் இந்த உலகத்தோட எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பரப்பிக்கிட்டே தான் இருக்கு. அந்த சக்திகளையும் ஆற்றல்களையும் நம்ம எல்லா நேரமும் அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறப்போ நீங்க உங்களை சுத்தி நீங்களே பாருங்களேன். உங்களை சுத்தி எந்தவித சத்தமும் இருக்காது, உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. முக்கியமா உங்களோட எண்ண ஓட்டம் கம்மியா இருக்கும். அப்போ இந்த நேரத்துல எவ்வளவு அமைதியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தோட ஆற்றல் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். இது ஏன் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை எடுத்துக்க கூடிய ஆட்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. இதனாலேயே உங்களுக்கு ஈஸியா இந்த பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலையும் உள்வாங்கிக்க முடியும். இந்த நேரத்துல நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். உதாரணமா ஒரு ஊர்ல ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவர் மற்றவங்க கூட சண்டை போட்டு தான் வாங்கணுங்கிற நிலைமை இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் காலையில நம்ம சீக்கிரமே எந்திரிக்கும் போது நம்ம மட்டும்தான் முழிச்சிருப்போம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறத கேட போறோம். அதனாலேயே தன்னோட மொத்த எனர்ஜியையும் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொடுத்துரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் அது நடந்துரும். பிரம்ம முகூர்த்தம் காலம் அப்படிங்கிறது தாவர ராஜ்யத்தில் சுவாசம் மற்றும் ஒளிச்சேர்க்கைக்கு இடைப்பட்ட காலவெளியாலே ஏராளமான புதிய ஆக்சிஜன்கள் இந்த காலத்துல கிடைக்கும். இது ஹீமோகுளோபினோட எளிதில் கலந்து ஆக்சி ஹீமோகுளோபினை உருவாக்குது. இது மிகவும் தொலைதூர திசுக்களை கூட சென்றடையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதிகாலையில வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் ரொம்பவே சுத்தமான ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறப்போ நம்மளோட நுரையீரலுக்கும் செரிமான மண்டலத்துக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம சுவாசிக்கிற அந்த சுத்தமான காத்து அந்த நாள் முழுக்க நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவையும் எளிமையா செரிமானம் செஞ்சிரும். அதனாலேயே நமக்கு கிடைக்க வேண்டிய சரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். பகல் நேரத்துல இருக்கிற அவசரமோ இறைச்சலோ இல்லாததால நம்மளோட மனசு அலைப்பாயாம அமைதியா இருக்கும். இதுதான் சிந்திக்கிறதுக்கும் திட்டமிடுறதுக்கும் நம்மளோட நோக்கங்களை மனசுல விதைக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த நேரம். அறிவியலை தாண்டி ஆன்மீக ரீதியா இந்த நேரம் அதிர்வலைகளால நிரம்பி இருக்கும். தூய்மையும் அமைதியும் இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல மேலோங்கி இருக்கும். நம்மளோட உடம்பும் நம்மளோட மனசும் நம்மளோட ஆன்மா இந்த மூணும் ஒரே நேரத்துல ஈஸியா ஒன்னா இணையக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். இது பிரபஞ்ச சக்தியோட நம்ம தொடர்பு கொள்வதற்கான ரொம்பவே சரியான நேரம். இந்த நேரத்துல செய்யற தியானம், பிராணாயாமம், பிரார்த்தனை எல்லாமே பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உள்ளுணர்வோட இணையறதுக்கு, நம்ம உண்மையான நோக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மன தெளிவு பெறதுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னே சொல்லலாம். பல ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இந்த நேரத்தை மிக அருமையா பயன்படுத்தி அவங்களோட ஆன்மீக சாதனைக்கு உபயோகிச்சிருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த, நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துங்க. இந்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களோட கையில இருக்கும். அந்த நாள் முழுவதுமே எடுத்த காரியம் அனைத்திலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டுல விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமா சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கோடீஸ்வரங்களை உருவாக்கிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கம் முதல்ல நம்மளோட உடம்போட உயிரியல் கடிகாரத்தை, அதாவது பயாலஜிக்கல் கிளாக்க சீராக்குது. இது சரியான நேரத்துல பசி தூக்கத்தை வரவழைக்குது. வளர்ச்சிதை மாற்றம் சீரா இருக்கிறதால நம்ம உடம்புல நச்சு பொருட்களை சேர விடாது. உதாரணமா நீரிழிவு நோய் உள்ளவங்க அதிகாலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யறதன் மூலமா அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அடுத்துதான் மன அமைதி. பிரம்ம முகூர்த்தத்தோட அமைதியான சூழல் மனசை அமைதிப்படுத்தும். எண்ணங்கள் தெளிவாகவும் ஒருமுகப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும். உதாரணமா மன அழுத்தம் உள்ளவங்க இந்த நேரத்துல தியானம் செய்யறதன் மூலமா மன அமைதியையும் தெளிவையும் பெற முடியும். வைகறை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் கொளிக்கதிர்கள் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது நம்மளோட உடம்புல படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மை அளிக்குது, உற்சாகத்தையும் கொடுக்குது,
கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் பெறுது. அதனாலதான் சூரியன் நமஸ்காரம் செய்யறத மிக சிறந்த வழிபாடுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயங்க செய்யுது. சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைபயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி ஆரோக்கியமா இயங்குது. இந்த பீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. காலை 6 மணிக்கு பிறகு இந்த மெலட்டோனின் திரவம் கொஞ்சம் கொஞ்சமா நின்னுடும். அதிகாலையில் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்துக்கும் தண்டுவடத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்துது. மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள அனைத்து செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்க செய்து இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான் 24 மணி நேரமும் உடல்ல நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் நடுநிலைப்படுத்துது. தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மெலட்டோனின் திரவ உற்பத்தியே காரணமா இருக்கு. தனி மனுஷனோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகாலை 3:30 மணிலிருந்து 6 மணி வரையும் தான். சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்யும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றத்தையும் சரி செய்ய லக்ஷ்மி கடாட்சத்துடன் நினைத்த காரியங்களை சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா மாற்றத்தையும் சரி செய்ய லக்ஷ்மி கடாட்சத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்க கட்டாயமா பயன்படுத்துங்க. மாசுக்கள் இல்லாத இடத்துல நின்னு நம்ம சுத்தமான காத்தை சுவாசிக்கிறப்போ நம்மளோட ரத்த அழுத்தமும் இதய துடிப்பும் சீராகுது. இதனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோனான செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனும் அதிகமாகுது. நம்ம வாழ்க்கையில அதிகமா சந்தோஷங்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு அந்த சூரிய உதயத்தை உங்க கண்ணால பாருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் முக்கியமான சக்தியே இந்த சூரியன் தான். இந்த சூரியன் இல்லாம எந்த ஒரு பொருளையுமே நம்மளால பார்க்க முடியாது. வானம் சார்ந்த விஷயங்கள், நிலவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சூரியனோட உதவி இல்லாம உங்களால பார்க்க முடியாது. காலையில சூரிய ஒளி உங்க உடம்புல படணும். சூரியன் உதயமாக ஆரம்பிக்கிறப்போ அதுல இருந்து வெளியாகிற முதல் கதிர்கள்ல யூவி கதிர்கள் கம்மியா இருக்கும். இதனால நம்ம தோல் சம்பந்தப்பட்ட எந்தவித நோயுமே நமக்கு வராது. முக்கியமா அந்த நாள் முழுக்க சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் நிம்மதியாவும் இருக்க இது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறதால நம்மளோட உடம்புக்கு எப்பேற்பட்ட நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்குது பாத்தீங்களா? நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு துக்கமான வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் கூட உங்க மைண்ட்ல ஏதாச்சும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியையும் நம்ம சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மன ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறதே இந்த எண்ணங்கள் தான் நம்ம சொல்லிடலாம். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னா அது அவனை சுத்தி உள்ள மனுஷங்க கையில இல்ல, அவனோட கையில தான் இருக்கு. அவனுக்குள்ள இருக்க அவனோட எண்ணங்கள்ல தான் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட மன ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கும். காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திங்க. பொழுதுபோக்கான விஷயங்களை அந்த நேரத்துல தவிர்த்துக்கோங்க. நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம சிந்திக்கிறப்போ அந்த நாள் முழுக்க உங்களை சுத்தி வர மனிதர்களும் நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. இல்ல மத்தவங்க என்ன வேணாலும் நடிச்சிட்டு போங்க, எனக்கு கவலையே இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு அமைதியான இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு சத்தமும் தொந்தரவும் இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களோட கண்களை மூடி மூச்சை பொறுமையா உள்ள இழுங்க. ஒரு 2 நொடிகள் உங்க மூச்சை பிடிச்சுக்கோங்க. அப்புறம் மெதுவா உங்க மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிடுங்க. பிரபஞ்சம் கொடுத்த இந்த சுத்தமான காத்தை நீங்க சுவாசிக்கிற அந்த நேரத்துல நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்சா பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்களே சொல்லுங்க. இதன் மூலமா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். தினமும் இந்த நேரத்துல இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரப்போ சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கை மாறி உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறி வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளராகவும் கோடீஸ்வரனாகவும் மகிழ்ச்சியானவனாகவும் ஆரோக்கியமானவனாகவும் திகழ்வீங்க. இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் காலையில 3:30 மணிக்கு நடக்குது. இதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமா வெற்றியாளரா மாறுவாங்க. சோ இந்த நேரத்துல நீங்க சீக்கிரமா எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல சீக்கிரமா தூங்குற பழக்கத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது உடல் நலத்துக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். பாடகர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு இப்படி நிறைய பேர் இந்த நேரத்துல தான் தன்னோட முழு வேலையை தொடங்குறாங்க. எதனாலன்னா இந்த நேரத்துல எந்த ஒரு சத்தமுமே இருக்காது, ரொம்பவே அமைதியா இருக்கும். இந்த நேரத்துல நம்மளோட மூளையில இருக்கக்கூடிய செல்களும் மற்ற நேரங்கள்ல வேலை செய்யறதை விட பல மடங்கு அதிகமா வேலை செய்யும். இந்த நேரத்துல நீங்க எது செஞ்சாலுமே அது ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். உங்களோட கவன சிதறல் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இந்த மணிக்கு நீங்க எந்திரிச்சு முயற்சி செய்யுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்களுடைய மூளை எப்பவுமே விழிப்புணர்வா இருக்கும்.
முழு கவனத்தோட நீங்க இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் யதார்த்தத்தை விட வித்தியாசமானதா இருக்கும். உங்களோட எண்ணங்கள் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்களோட தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல பிரபஞ்சம் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன், நீ என்கிட்ட கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறது தான் வேலை. நம்ம கேட்கறது எதுவா இருந்தாலும் அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி எல்லா பொருளையும் தூக்கி ஓரமா வச்சிடுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. அப்போதான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், சீக்கிரமா செரிமானமாகும். காலையில 3:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க. அலாராம போன்ல வச்சிருந்தாலோ இல்ல கிளாக்ல வச்சிருந்தாலோ அதை நீங்க படுக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அலாராம ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க தூங்குற இடத்துல இருந்து கொஞ்சம் எந்திரிச்சு போய் தரையில உங்களோட கால் படுற மாதிரி நடந்து போகும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்போம், யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்போம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்ப்போம்னு இல்லாம எந்திரிச்ச உடனே மொட்டை மாடிக்கோ இல்ல உங்களோட பால்கனிக்கோ போங்க. அங்க சில்லுன்னு இருக்க அந்த தூய்மையான காத்தை சுவாசிங்க. கண்களை மூடிட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை உணருங்க. இப்படிப்பட்ட நேரத்துல எந்த உணவுகளையும் சாப்பிட வேண்டாம். 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கழிச்சு உங்களோட உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் எல்லாம் இந்த நேரத்துல எந்திரிக்கிறதால தான் அவங்களுடைய வாழ்நாள் பழக்கமா வச்சிருக்காங்க. நிறைய வெற்றியாளர்கள் இந்த நேரத்தை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் இருந்தும் ஏன் பலரால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்க முடியறதில்ல தெரியுமா? அதுக்கு காரணம் இரவு நேரம் சீக்கிரமா தூங்க போகாதது மட்டும்தான். இந்த மாற்றத்தை கொண்டு வர சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனா விடாமுயற்சியோட சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினா எல்லாராலையும் இதை சாதிக்க முடியும். பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டிய செயல்களோட ஆழமான அர்த்தங்கள். முதலாவதா தியானமும் மற்றும் பிரார்த்தனையும் செய்யுங்க. உங்களோட மனசை ஒருமுகப்படுத்துங்க. உள்முகத்தை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி. பிரம்ம முகூர்த்தத்தோட அமைதியான சூழல்ல உங்களோட பிரார்த்தனையை தொடங்குறது மட்டும்தான் நம்ம விரும்புற சக்தி கிட்ட நம்ம தேவைகளையும் நன்றியையும் தெரிவிக்கிற ஒரு வழிதான் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம். இந்த நேரத்துல செய்யப்பட்ட தியானமும் பிரார்த்தனையும் நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளோட ஆன்மீக பலத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்தத்தோட சக்தி உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிடும். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் கிடையாது. அது உங்களை நீங்களே கண்டறியக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குள்ள இருக்க ஆழ் சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். பிரபஞ்சத்தோட அமைதியும் ஆற்றலையும் உள்வாங்கும் நேரம். இந்த ரகசியம் உங்களோட வாழ்க்கை தரத்தை நிச்சயமா உயர்த்தும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுகிறது உங்களுடைய நாளை தொடங்குற விதத்தை மட்டும் இல்லாம உங்க முழு வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அடுத்த சில நாட்களுக்கு இந்த நேரத்துல எழுந்து பாருங்க. அந்த அமைதியையும் தெளிவையும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்களே உணர முடியும். நீங்களும் ஒரு வெற்றியாளனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து சாதிச்சு காட்டுங்க. இன்னையிலிருந்து இந்த பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. நைட்டு சீக்கிரமா தூங்கி காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலையும் உள்வாங்குங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும். ஆரம்பிக்கிறது சரியா இருந்தா, தொடக்கம் சரியா இருந்தா முடிவும் சரியா இருக்கும். ஆரம்பிக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமா இருந்தா உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் வெற்றிதான். ஆகையால் சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். வழக்கம் போல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண் விழித்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு அதிகாலை நேரத்துல கண் விழிக்கணும்னு ஆசை உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா மாறட்டும். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள காணொளியோட உங்களை சந்திக்கிறோம்.